வினாத்தாள் கசிவால் ரத்து செய்யப்பட்ட நீட் மறுதேர்வு நாளை நாடு முழுவதும் நடைபெறவுள்ள நிலையில் 22 லட்சத்திற்கும் அதிகமான தேர்வர்கள் இத்தேர்வை எழுத உள்ளனர். செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், வணக்கம். 22 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். விவரங்கள் என்ன, சொல்லுங்க. MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ இளைஞர் படிப்புகளுக்கான நீட் தேர்வு நாளை நடைபெற இருக்கிறது. இந்த கல்வியாண்டை பொறுத்தவரைக்கும் 2வது முறையாக நீட் தேர்வு நடத்தப்படுகிறது. ஏற்கனவே மே மாதம் 3ஆம் தேதி நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 22 லட்சம் மாணவர்கள் பங்கேற்கக்கூடிய அந்த நீட் தேர்வு என்பது நடைபெற்றது. வினாத்தாள் கசிவு காரணமாக தேர்வு நாடு முழுவதும் ரத்து செய்யப்பட்டது. அதன் பிறகு மறுதேதி அறிவிக்கப்பட்டு அந்த தேர்வு என்பது நாளை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த மறுதேர்வு நடைமுறை என்பது அதற்கு முன்பாக பல்வேறு சிக்கல்கள் இருந்தது. அந்த தேர்வு தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. தேர்வு மீண்டும் நடத்தப்படுமா என்கின்ற கேள்வி எல்லாம் இருந்தது. ஆனால் NTA கட்டாயமாக மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கு நீட் தேர்வு கட்டாயம் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலின்படி மீண்டும் இந்த தேர்வு நடத்துவதற்காக திட்டமிட்டிருந்தார்கள். நாளை இந்த தேர்வு நடந்திருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 551 நகரங்கள்ல தேர்வுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வெளிநாடுகளில் இந்தியா தவிர்த்து பிற நாடுகளிலையும் 14 நகரங்கள்ல நீட் தேர்வு நடைபெற இருக்கிறது. இந்த நீட் தேர்வு எழுதுவதற்கு 22,79,000 மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இந்த தேர்வு பணியில மட்டும் சுமார் 2 லட்சம் பணியாளர்கள் ஈடுபட இருப்பதாகவும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 31 மாவட்டங்கள்ல 7 தேர்வு மையங்கள் நீட் தேர்வு நடைபெற இருக்கு. தமிழகத்திலிருந்து சுமார் 42,489 தேர்வர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். சென்னையில் 43 மையங்கள்ல நீட் தேர்வு நடைபெற உள்ளது. சென்னையில் 2,128 தேர்வுகளுக்கான ஏற்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் மிகவே கடுமையான விதிமுறைகள் பின்பற்றப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த வினாத்தாள்கள் பல்வேறு இடங்களிலிருந்து கொண்டு வரப்பட்டது. இந்திய விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர்கள் மூலமாக அந்த வினாத்தாள்கள் எல்லாம் பல்வேறு மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. மேலும் காவல்துறையினுடைய காவலர்களுடைய பாதுகாப்பு இருக்கும். வினாத்தாள்கள் கொண்டு செல்லப்படக்கூடிய அந்த வாகனங்கள்ல GPS டிராக்கிங் கருவி இருக்கும். மேலும் ஒவ்வொரு மையத்திற்குமே ஒரு நோடல் ஆபீஸ் என்கின்ற வகையிலே போட்டிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக நீட் தேர்வை ஒருங்கிணைப்பதற்காக நோடல் அலுவலர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக அரசால் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையினுடைய இயக்குநர் கண்ணப்பன் தமிழகத்தினுடைய நோடல் ஆபீசராக இருப்பார். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் இந்த காலை ஒரு ஆலோசனை கூட்டத்தையும் நடத்தியிருக்கிறார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்டங்கள் நடைபெறக்கூடிய அனைத்து நீட் தேர்வுகளையும் முறையாக கண்காணிக்க வேண்டும். நீட் தேர்வுகளில் எந்த குளறுபடியும் இல்லாமல் தலைமுறை நடத்தி முடிக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து தேர்வு மையங்களிலேயுமே கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அது சென்ட்ரலைஸ்டு, அதாவது AI மூலமாக கண்காணிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மாணவர்கள் தமிழகத்தில் தேர்வு இருக்கிறார்கள். 1.5 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதக்கூடிய அந்த அத்தனை அறையிலுமே AI கேமராக்கள் பொருத்தப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அனைத்து தேர்வு மையங்களுக்கும் உள்ளே வரக்கூடிய தேர்வர்கள் மெட்டல் டிடெக்டர் மூலமாக கட்டாய பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தேர்வர்களுடைய ஆதார் கார்டு மூலமாக அவர்களுடைய பயோமெட்ரிக் பரிசோதனை செய்யப்படுவதும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு தொடங்கப்பட்ட பிறகு சமூக வலைதளங்கள்ல நீட் தேர்வு தொடர்பான என்ன கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, வினாத்தாள் கசிவு இருக்கிறதா என்பதை முழுவதுமாக கவனிக்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வு காரணமாக, அதாவது இன்று மற்றும் நாளை எந்த 2 நாள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்றும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு விடுப்பு வழங்கக்கூடாது என்கின்ற ஒரு அறிவுறுத்தலையும் தேசிய தேர்வு முகமை வழங்கியிருக்கிறது. அதே போல டெலிகிராம் சமூக பக்கத்தை தற்காலிகமாக தடை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தகவலை தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் டெலிகிராம் தற்போது இந்தியாவில் நீட் தேர்வு முடியும் வரைக்கும் இருக்காது என்கின்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில 22,79,000 மாணவர்கள் பங்கேற்கக்கூடிய நீட் தேர்வு நாளை நடைபெற இருக்கிறது. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.